நீங்க டாக் லவரா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இந்த வீடியோ முழுசா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியும். மேரி ட்ரைனர் இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆசையா ஒரு 2 ஜெர்மன் லெஃபர்ட் நாயை வளர்த்துறாங்க. இவங்க பாசமா வளர்த்த இந்த நாயை இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்களுடைய கையும் காலும் எடுக்கிறதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. ஆமாங்க, நான் சொல்ற விஷயம் உண்மைதான். இது 2019 நடந்த ஒரு மிக துயரமான ஒரு நிகழ்வு. மேரி இவங்க சம்மர் வெக்கேஷன் அப்ப ரொம்ப ஜாலியா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இவங்க அந்த சம்மர் வெக்கேஷன் ஜாலியா என்ஜாய் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கீழே விழுந்து அவங்களுடைய மூட்டு பகுதியில சின்ன ஒரு பிராக்ஷன் ஏற்பட்டிருக்கு. அதாவது சின்ன ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு. இவங்க அது கேஷுவலா எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி இவங்க வீட்டுக்கு போகும்போது இவங்க வளர்த்த இந்த ஜெர்மன் இந்த டாக் என்ன பண்ணிருக்குன்னா இவங்களுடைய கண்ணு காது மூக்கு இந்த மாதிரி இடத்துல ரெகுலரா அதோடைய பாசத்தை காட்டிட்டு இருந்திருக்கு. அப்படி காட்டிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க காலில் சின்ன ஒரு பாதிப்பு, அதாவது சின்ன பிராக்ஷன் ஆயிருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. அந்த இடத்துல இந்த டாக்ஸ் பாத்தீங்கன்னா அதோடைய நாக்கால தடவி அதோடைய எச்சிய அந்த புண்ணு மேல தடவி இருக்கு. இவங்களும் அதை ரொம்ப கேஷுவலா விட்டுட்டாங்க. இந்த நாய் அவங்க மூட்டுப்பதில எச்ச மூலியமா தடவில இருந்து 5 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அதிகமான காய்ச்சல், பேக் பெயின், அது இல்லாம கொமட்டல் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ணி டாக்டரும் அவங்களுக்கு பிளட் செக்அப்ல இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்துட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன 9 days ஆஃப்டர் தட் பாத்தீங்கன்னா இவங்களுடைய கையும் காலும் டாக்டர் எடுத்துட்டாங்க. அது என்ன காரணத்துக்கு எடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த டாகுல எச்சில இருக்கக்கூடிய ஒரு விதமான பாக்டீரியா, அந்த பாக்டீரியாவுடைய பேர் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கெனபோசைட்டோபாக்கா அப்படிங்கிற இந்த பாக்டீரியாவுடைய இன்ஃபெக்ஷனால அவங்களுடைய கையும் காலும் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. ஆமாங்க, இந்த டாகுடைய எச்சில இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆன உடனே பாத்தீங்கன்னா அவங்களுடைய கையும் காலும் பாத்தீங்கன்னா பர்பிளிஷ் ரெட் கலரா மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த நோயினுடைய தாக்கத்தின் தீவிரம் மற்ற உறுப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்திடக்கூடாது, நோயின் தாக்கத்தை குறைக்கணும், மற்ற இடத்துக்கும் பரவிடக்கூடாது அப்படின்றதுக்காக டாக்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களுடைய கையும் காலும் எடுத்துட்டாங்க. நினைச்சு பாருங்க, கையும் காலும் இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த பாக்டீரியா பாத்தீங்கன்னா பூனை டாக்ல மேக்சிமம் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா தான். இது மேக்சிமம் மனிதர்கள் எந்த விதமான அஃபெக்டும் பண்றது இல்லை. அப்படி அஃபெக்ட் ஆகிற மனிதர்கள் கூடிய நோய் எதிர்ப்பு திறன் ரொம்ப கம்மியா இருந்தாலோ, அப்படி இல்லாம புற்றுநோய், கேன்சர் இந்த மாதிரி நோய் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பாக்டீரியாவுடைய இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு டாக்டரும் அது இல்லாம சயின்டிஸ்டும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் அதை தான் சொல்றாங்க. இப்ப நம்ம இந்த வீடியோ இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம என்னதான் பாசமா டாக வளர்த்தனாலும் சப்போஸ் எப்படின்னா அந்த டாக் மூலியமா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்ல டாக் நம்ம ஏதாச்சும் ஒரு கிராச்சஸோ ஏற்படுத்திச்சுன்னா நம்ம இம்மிடியேட்டா டாக்டரை நம்ம கன்சல்ட் பண்றதுங்கிறது என்னுடைய அபிப்பிராயமா இருக்கு. அதை நான் சொல்றேன். நான் வீட்டுல யாராச்சும் இந்த மாதிரி இம்யூனிட்டி பவரோ இல்ல கேன்சர் பேஷண்ட் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க இந்த டாக்ஸ் கூட ரொம்ப இன்ட்ராக்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ தொகுப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நாம இன்னொரு வீடியோவோட பார்க்கிறோம். தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.